இஃப்தார் நிகழ்ச்சி என்பது வேறு, தொழுகை என்பது வேறு. தொழுகை என்பது இறைவன் ஒருவனே என்ற ஒரு கொள்கையை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னோம்னா, யாரோ விஜய்க்கு தவறாக இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விஜய் அவர்கள் அரசியல் களத்தை வந்திருக்காரு. நாங்கள் அவங்க அரசியலுக்கு வரக்கூடாது நாங்கள் சொன்னோமா? விஜய் அவருடைய அரசியல் யாரை நோக்கி இருக்கிறது, எதை நோக்கி இருக்கிறதை தெளிவுபடுத்தும். நான் இந்த காணொலி வாயிலாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். திமுக கூட்டணியில் இடம்பெற முடியாமல் போன திமுக கூட்டணியில் வாய்ப்பு கிடைக்காத ஓரிரு கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சமுதாயம் தெளிவாக இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தில் நாங்களே கடுமையாக ஏற்றுக்கிருந்தோம். ஆனால் அவர்கள் உரிய விடுதலையை செய்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? தார்மீக அடிப்பில் ஆதரவு கொடுக்குறோம். வீண் பிடிவாதம் காட்டலை. எல்லாவற்றையும் பொது மேடையில் பேச முடியாது, எல்லாவற்றையும் ஊடகங்கள் வெளிச்சத்தில் பேச முடியாது. சில சட்ட நுட்பங்கள்லாம் இருக்கும், அதை லாபிங் அடிப்படையில் தான் செய்ய முடியும். 2026 எதிர்க்கட்சி இடத்தை யார் பிடிப்பது என்பதில் தான் எல்லோரும் போட்டி போகிறாங்க. அது விஜயா இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும். ஆனால் உறுதியாக அதிமுக தான். இன்றும் அதிமுக தான் இருக்குது, நாளைக்கு எதிர்க்கட்சியாக அதிமுக தான் இருக்கும். தமிழ்நாட்டை ஒன்று திமுக ஆளணும், இல்லையா அதிமுக தான் ஆளணும். 2 திராவிட கட்சிகளை தவிர்த்து 3வது கட்சி வந்துடக்கூடாது நாங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய பார்வை. இந்த நிலையில் அதிமுகவை பலகீனப்படுத்துவது போல திமுகவையும் பலகீனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நேரத்தில் திமுக கொள்கை பூர்வமாக அரசியல் ரீதியாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி திராவிட மாடல் அரசு, நாங்கள் இப்படி தான் இருப்போம், 10,000 கோடி ரூபா தந்தாலும் சரிதான், மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய துணிச்சலோடு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசை நாங்கள் ஓரிரு விஷயத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கெல்லாம் இருக்குது. உள்ள என்ன பேச நான் இருந்தேன், உள்ள அவர் சொன்ன திருத்தங்களை வார்த்தைகளை விடாமல் முதலமைச்சரும் தலைமைச் செயலாளரும் குறித்து கொண்டு தீர்மானத்தை மாற்றி அமைத்தார்கள். அப்போது அங்கே எதிர்முகமாக இருக்கக்கூடிய அதிமுக, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இன்னும் பலரும் ஒரே கருத்திலே ஒத்த கருத்திலே நின்றார்கள். அப்போது இதை எப்படி அரசியல்னு சொல்ல முடியும்? எல்லாருடைய உணர்வுகளையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூடமாக அந்த அவை இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சமீபத்தில் அரசியல் நிகழ்வுகள் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அது இன்னும் பரபரப்பாக பேசப்படுதோ, இல்லை ஒரு நடிகருங்கிறதுனால பரபரப்பாக பேசப்படுதா அப்படிங்கிறத தாண்டி அவர் சின்ன சின்ன விஷயங்களை முன்னெடுக்கிறாரு அண்ட் மிகப்பெரிய அளவில் அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அந்த மாதிரி தான் சமீபத்தில் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அண்ட் மற்ற கட்சி அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இதை முன்னெடுத்து செய்கிறாங்க வருஷம் அப்படின்னாலும் கூட விஜய் அவர்களது மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பேசுபொருளாகுதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளை பள்ளிவாசல்களிலே மட்டுமே ஆன்மீக ரீதியாக நடத்தக்கூடிய ஒரு நிலையில் அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் இவர்களெல்லாம் நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் ஒரு நல்லிணக்கம். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம், அந்த அடிப்படையில் தான் அவர்கள் செய்வதாக நான் கருதுகிறேன். இதுக்கு முன்னோடி யாருன்னு சொன்னோம்னா சிறுபான்மையினரை அரவணைத்தல், அவர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது, உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற செய்திகளை சொல்வது அதனுடைய நோக்கம். புரியுது. இதை முதல்ல யார் தொடங்கி வைத்தார்னா, இந்தியாவில் நம்முடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அவர் தான் அபுல் கலாம் ஆசாத், அம்பேத்கர், பட்டேல் இப்படி எல்லா அமைச்சர்களையும் அழைத்து இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனநிலை வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். அதனால தான் இந்தியா முழுக்க இவற்றை அரசியல் கட்சிகள், அமைப்புகள் எல்லாருமே நடத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் நடத்திய அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நான் அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன். ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு, ஒரு நடிகர் என்ற காரணத்தினால் அது மிக அதிகமாக பிரபலப்படுத்தப்படுது, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று விஜய் அவர்களுடைய நேற்றைய நிகழ்வில் அவர் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி சுருக்கமாக சில வார்த்தைகளை மட்டுமே பேசி நன்றி கூறி முடிச்சிட்டார். அது தவறு இல்லை. ஆனால் இப்போ என்ன பரவலாக ஒரு விமர்சனமாக இருக்குன்னு சொன்னோம்னா, அவர் தொழுகையில் பங்கேற்ற ஒரு விஷயம் ஒரு விமர்சனம் ஆகிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, இஃப்தார் நிகழ்ச்சி என்பது வேறு, தொழுகை என்பது வேறு. தொழுகை என்பது இறைவன் ஒருவனே என்ற ஒரு கொள்கையை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போது விஜய் அவர்களுடைய இந்த இஃப்தார் நோன்பு திறப்புக்கான நல்லெண்ணத்தை நாம் மதிக்கின்றோம். அவருடைய அந்த ஏற்பாட்டை நாம் குறை சொல்லவில்லை. நாள் முழுக்க நோன்பு இருந்துதான் அவர் இஃப்தார் நிகழ்ச்சியில நோன்பு திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. தொழுகையும் அதுல ஒரு பங்கு இல்லை. இஃப்தார் நோன்பு திறப்புல
தொழுகை என்பது முஸ்லீம்கள் மட்டும்தான் இறைவனை தொழுவார்கள். ஏன்னு சொன்னால் இறைவன் ஒருவனை என்ற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் அது செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரியா? நடிகர் விஜய் அவர்கள் முழு நோன்பு இருந்து அவர் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றதை நான் குறை சொல்லவில்லை, விமர்சிக்கவில்லை. அதை நான் மதிக்கிறேன். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதன் பிறகு நடைபெற்ற தொழுகை என்பது முஸ்லீம்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்று. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னோம்னா, யாரோ விஜய்க்கு தவறாக இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விஜயே இதை செய்தார் அப்படின்னு சொல்லி நான் குற்றம் சுமத்தலை. விஜய்க்கு யாரோ தவறான ஆலோசனை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம இஃப்தார் நிகழ்ச்சிகள் நடக்குது இல்லையா, நோன்பு துறப்பு நிகழ்ச்சிகள், எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா மத தலைவர்களும் எல்லா மனித உரிமை ஆர்வலர்களும் மத மறுப்பாளர்களும் கூட அதில் பங்கேற்கிறாங்க. அதோட நிகழ்ச்சி முடிக்கிறோம். தொழுகையிலாம் யாரும் பங்கேற்பதில்லை. யாரோ ஒரு கவன ஈர்ப்புக்காக நீங்கள் வித்தியாசமாக செய்யுங்கிற மாதிரி விஜய்கிட்ட தவறாக வழிகாட்டியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இது நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ளணும். இதை நம்ம விஜய் நம்ம காயப்படத்தில் புரியுது. அதாவது தவற ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. இதை சகோதரர் விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் அதை தவிர்த்து கொள்ளணும். ஓகே. ஆனா அங்க இருந்த இஸ்லாமியர்கள் பலரும் அதை வரவேற்கிறாங்கல்ல. அதாவது ஒரு மத நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் பொதுவான பார்வையில் அதை வரவேற்பாங்க. ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள், ஒரு முஸ்லீம் என்பவர் யாருன்னு சொன்னால் முதல்ல கடவுள் ஒருவரே என்ற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி இருப்பவர் தொழுகை நடத்துவதை மட்டும்தான் அந்த தொழுகை இறைவன் அங்கீகரிப்பார் என்பது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது நடிகர் விஜய் என்பவர் எத்தகைய கடவுள் நம்பிக்கை கொள்கை கொண்டவர் என்பது நமக்கு தெரியும். அது அவருடைய நம்பிக்கை, அதை நம்ம மதிக்கிறோம். ஆனால் இப்படி தொழுகையில் பங்கேற்றது இருக்குது பார்த்தீங்களா, அதில் முஸ்லீம் சமுதாயத்து மக்கள் பெரும்பாலும் யாரும் ரசிக்கலை. அவங்க விஜயை குறை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு யாரும் தவறாக ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. இனி வரும் காலத்தில் நடிகர் சகோதரர் விஜய் அவர் அதை திருத்தி கொள்ளணும். ஏன்னா இது போன்ற விஷயங்கள் ரசிக்கத்தக்கதில்லை. வழிபாடு விஷயத்தில் அது ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதை நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஆனால் நேற்றைக்கு நடந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாது. அது எந்த விஷயத்தில் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக நேற்றைக்கு நடந்த இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டாலும் கூட எந்த ஒரு கட்சியினுடைய சார்பும் இல்லாமல், கட்சியினுடைய குறியீடுகள் எதுவுமே இல்லாமல் இது நிகழ்த்தப்பட்டது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதுவே மற்ற கட்சிகளாக இருந்தால் அந்த கட்சி கொடிகளாக இருக்கட்டும், இல்லை எந்த தலைவர் பங்கேற்கிறாரோ அவருடைய புகைப்படங்களாக இருக்கட்டும், பேனர்களாக இருக்கட்டும், இது எல்லாமே கட்டி மிகப்பெரிய அளவில் அட்வர்டைஸ் பண்ணப்பட்டிருக்கும். இங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸே இல்லாம முழுக்க இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாடுகள் சார்ந்தே நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? இதை நான் தவறாக சொல்லலை. அதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நோன்பு துறப்பு நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால அவர் இந்த வரவேற்பு தட்டிகள், கொடிகள், கட்சி அடையாளங்கள்லாம் காட்டாமல் செஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம்தான். அதை நான் குறை சொல்லலையே. மற்ற கட்சிகளும் கூட இதை ஒரு நல்ல விஷயமா இருக்கும்போது எடுத்துக்கொள்ளலாம், தப்பில்லை. ஆனாலும் பல கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, நம்ம சிறுபான்மை முஸ்லீம் சமுதாய மக்களை அழைத்து விருந்து நடத்துகிறோம், நம்முடைய அடையாளம் நம்ம தான் நடத்துகிறோங்கிறது தெரியணுமா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அதை எப்படி நான் அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் எந்த அடையாளம் இல்லாமல் நடத்திருக்காத சொல்றீங்கல்ல, அதே நான் தவறு நான் சொல்ல வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் திமுக கட்சியில் இருக்கிறதுனால கேட்குறேன். கூட்டணி கட்சின்னு வரும்போது நேற்றைக்கு நிறைய மீம் டெம்ப்ளேட்டாகவே ஆகுது. விஜய் அவர்கள் எப்படி இஸ்லாமியர்களோட தரையில் உட்கார்ந்து அவங்களுடைய முறைப்படி எல்லாம் பண்ணார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் சேர் போட்டு உட்கார்ந்து தனித்தனியாக, இதிலேயே ஒரு நல்லிணக்கம் அப்படிங்கிறது கிடையாது. மக்களோட மக்களாக இல்லாமல் அவங்க மேடையிலையும் கீழேயும் அப்படின்ற ஒரு பாகுபாடோட நடத்துகிறாங்க அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். நோன்பு துறப்பு என்பது தரையில் அமர்ந்து தான் நோன்பு துறக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. சரியா? வசதிக்கேற்ப எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம். பெரும்பாலும் விடுதிகளில் பெரிய பெரிய கூடங்கள் நடத்தக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மேடைகளில் உரைகளும் வைக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். சொற்பொழிவுகள்லாம் இருக்குது. அப்போது கேட்போர் பார்வையாளர்கள் கீழே உட்காந்துருப்பாங்க. சொற்பொழிவாற்றக்கூடியவர்கள் மேலே இருந்து உரையாற்றுவாங்க. அந்த சூரிய மறைவு நேரம் வந்த பிறகு நோன்பு துறப்பாங்க. அப்போது எல்லாரையும் அந்த நேரத்தில் இடமாற்றம் செய்து இருப்பதற்கான சூழல்கள் அமையாது. அதனாலேயே அந்தந்த இருப்பிடங்களிலே நாற்காலிகளே விருந்து உபசாரம் செய்கிறாங்க. இது இங்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. இது இப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதே சமயத்தில் விஜய் தரையில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம குறை சொல்லலை. அது அவர் விஜய் முடியுது, அவருடைய விருப்பம் அவர் செய்கிறாரு. அப்படி செய்யலைங்கிற காரணத்தினால இவங்க தவறளிச்சிட்டாங்க, அதை சிறுமைப்படுத்திட்டாங்க, பாகுபாடு காட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க இப்படி தான் நடந்துக்கிட்டு. ஓகே. இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் சமீப காலத்தில் நம்ம தமிழ்நாட்டையே பார்க்க முடியுது. நம்ம இவ்வளோ நாள் வட மாநிலங்களை தான் குற்றம் சாட்டிட்டு இருந்தோம். தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் இங்கே இருக்கும்போது இந்த அரசு அதை பெருமளவில் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த இஃப்தாரில் மட்டும் கலந்து கொள்றது மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க? அரசியல் முழுக்க வாக்கரசியல் தான் காரணம் என்ற விமர்சனம் இருக்கு. இது எல்லா கட்சியும் இப்படி தான் செய்யுதுன்னு சொல்ல வரீங்களா? பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இஃப்தார் நோன்பு திறப்பை எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு நல்லிணக்கமாகவும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் செய்கிறாங்க.
இதை நம்ம குறை சொல்லக்கூடாது, அதை அரசியலாகவும் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக ஒப்பீட்டளவில் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில அரசுகளெல்லாம் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் பொதுவாக ஒரு அமைதியான சூழல் இருக்குது. அதுக்கு திராவிட கட்சிகள் காரணம். அந்த திராவிட அரசியலை ஏற்றுக்கொண்ட கட்சிகளின் காரணமாக தான் தமிழ்நாடு அன்றைக்கி அமைதியாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், தலித்துன்னு சொல்லி எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லையா? சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், சில இடங்களில் அசம்பாவிதங்கள், விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கலாம். அதெல்லாம் ஒரு அரசின் தூண்டுதலின் பேரில் நடப்பதில்லை, இயல்பாக ஒன்று நடக்குது, அது அரசு கட்டுப்படுத்துது. சில இடத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறலாம். திட்டமிட்ட வன்முறைகள் சிறுபான்மை மக்களின் மீதாக நடக்கிறதா என்று சொன்னால் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் நடப்பதில்லை. அதுவும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மிக மிக அபூர்வமாகத்தான் அது ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் முஸ்லிம்களின் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் நடத்தப்படக்கூடிய தாக்குதலை போன்ற எந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை. அதற்கு காரணம் இது திராவிட மண், தமிழ் தேசிய உணர்வுள்ள மண். இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு கலாச்சாரம், ஒற்றுமை, பண்பாடு எல்லாமே இருக்கு. அதனால வட இந்தியாவில் நடைபெறுவது போன்ற வன்முறைகள் இங்கே நடைபெறுவது போன்ற தோற்றத்தை நாம் ஏற்படுத்தக்கூடாது. அது போன்ற கேள்விகளுக்கு இங்கே இடமில்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே, ஆனால் இங்கே இப்போ நீங்களாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமிய தோழமை கட்சிகள், திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி தொடர்ந்து விடுக்கப்பட்டே இருக்கு. இஸ்லாமிய சிறைவாசிகளை ஏன் இன்னும் விடுவிக்கலை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் திமுகவினர் மீது இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் இதை பற்றிலாம் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கும் அப்போ சீட்டுகளும் வாக்கு அரசியலும் தான் முக்கியம் அப்படின்னு? இது தவறான குற்றச்சாட்டு. தமிழக சிறைகளில் இருக்கக்கூடிய ஆயுள் சிறைவாசிகளை சாதி மத வழக்கு பேதம் என்று விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் 10 ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம். நான் சட்டமன்றத்தில் இருக்கும்போது வலியுறுத்தினேன். 2000க்கும் மேற்பட்டோர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு விடுதலையாவதில் நான், தனியரசு, கருணாஸ் 3 பேருடைய பங்களிப்புகள் அதில் முக்கிய காரணம். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர் விடுதலைக்கு நாங்கள் எடுத்த முன்முயற்சியில் தான் அவருக்கு சிறை விடுப்பே கிடைத்தது. இன்றைக்கி அவர் விடுதலையாக இருக்காருன்னா நாங்கள் எடுத்த இனிஷியேட்டிவ் அது. அதே மாதிரியாக திண்டுக்கல் மீரான் என்ற ஒரு முஸ்லீம் கைதியை நாங்கள் தான் அந்த நோயாளி கைதியை விடுதலை செய்ய வச்சோம். அதன் பிறகு திமுக ஆட்சியிலையும் நாம் இதற்காக போராடணும். சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தினோம், சென்னையில் தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடத்தினோம் இந்த 4 ஆண்டுகளில். கடலூர் மத்திய சிறை முற்றுகை போராட்டம், சேலம் மத்திய சிறை முற்றுகை போராட்டம், கோவை மத்திய சிறை முற்றுகை போராட்டம், திருநெல்வேலி மத்திய சிறை முற்றுகை போராட்டம் சொல்லி தொடர்ச்சியாக நடத்தினோம். அதனுடைய விளைவாக இது அரசுடைய கவனத்துக்கு போணுச்சு. அரசு கவனம் எடுத்து எண்ணற்றவர்களை விடுதலை செஞ்சிருக்கு, கவர்னர் மூலமாக விடுதலை செஞ்சுருக்காங்க. இன்னும் பலருடைய விடுதலைக்கு அவங்க கையெழுத்திட்டு அனுப்பும்போது கவர்னர் அந்த ஃபைலை திருப்பி அனுப்பியிருக்கிறார். இது கவர்னரை கையில் இருக்குது. இப்போ இது சம்பந்தமாக நேற்றைய தினம் இந்த பேட்டிக்கு முதலாக நேற்றைய தினம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களை நாங்கள் சந்தித்து எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக எஞ்சிய சிறைவாசிகளையும் விடுதலை செய்வதற்கான முன்முயற்சியை எடுக்க வேண்டும் சொல்லி அவங்கள்ட்ட பேசிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களை மட்டுமே விடுதலை செய்யணும்னு சொல்லலை. சாதி மத வழக்கு பேதம் என்று எல்லாரையும் விடுதலை செய்யணும். யாரெல்லாம் 10 வருஷத்தை கடந்திருக்காங்களோ, நோயாளி கைதிகள், வயது முதிர்ந்த கைதிகள், இவங்களாம் விடுதலை செய்யணும்னு சொன்னோம். கூடுதலாக தென் மாவட்டங்களில் சாதி கலவரங்களால் பாதிக்கப்பட்டு அந்த வழக்குகளின் கீழே பலர் சிறையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த ஜாதியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம், எல்லாமே மனிதர்கள் தான். அவங்களும் தண்டையை அனுபவிச்சுட்டாங்க, அவங்களையும் விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு வந்தோம். புரியுதா? அப்போ அந்தளவுக்கு நாம் தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்து தான் இருக்கோம். இந்த ஒன்றுக்காகவே இந்த ஆட்சியை பகைக்கணும், எதிர்க்கணுங்கிறது ஒரு பொறுப்பற்றத்தனமான பேச்சு. இல்ல, இந்த குற்றச்சாட்டை தான் இஸ்லாமிய அமைப்புகள் சில பேர் உங்க மேல வைக்கிறாங்க. இல்ல, திமுக கூட்டணியில் இடம்பெற முடியாமல் போன, திமுக கூட்டணியில் வாய்ப்பு கிடைக்காத ஓரிரு கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சமுதாயம் தெளிவாக இருந்துகிட்டு இருந்த விஷயத்துல நாங்களே கடுமையாக ஏற்றுக்கிருந்தோம். ஆனால் அவர்கள் உரிய விடுதலையை செய்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? தார்மீக அடிப்படையில் ஆதரவு கொடுக்குறோம், வீண் பிடிவாதம் காட்டலை. இந்த விஷயத்தை அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் தொடர்ந்து நம்ம இந்த ஆட்சியில் நம்ம வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம். அவங்களும் அதுக்கான இனிஷியேட்டிவ் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மற்றபடியாக அது எப்போ ரிசல்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பெரும்பகுதி விடுதலை முன்னணி சாத்தியமாயிடுச்சு. இன்னும் சில பேர் கவர்னர் கையில் இருக்குது. கவர்னரிடம் மீண்டும் அதில் அவருடைய வயோதிகம், அவருடைய நோய்த்தன்மை இவற்றையெல்லாம் காட்டி மீண்டும் ஃபைல் அனுப்ப போகிறாங்க. அதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. எல்லாவற்றையும் பொதுமடையில் பேச முடியாது, எல்லாவற்றையும் ஊடகங்கள் வெளிச்சத்தில் பேச முடியாது. சில சட்ட நுட்பங்கள்லாம் இருக்கும், அதை லாபிங் அடிப்படையில் தான் செய்ய முடியும். அதை நம்ம புரிந்து கொள்வோம். ஓகே. ஸோ உங்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணியில் இருக்கிறதாலேயே நீங்கள் திமுகவுக்கு இணைஞ்சு போகிறீங்க அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வரும்ல. பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் குரல் கொடுத்தாலுமே கூட அது ஏன் ரிசல்ட்ஸாக கன்வெர்ட் ஆகலை? நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க, நீங்கள் வலியுறுத்தி இருக்கலாமே அப்படின்ட்டு. இப்போது நான் சொன்னேன், திமுக இந்த ஆட்சி அமைவதற்காக 2001 தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரம் செய்தவன் நான். எங்கள் கட்சியுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். இந்த ஆட்சி அமைவதில் எங்களுடைய பங்கும் இருக்கிறது, எங்களுடைய ஆட்சியாக தான் கருதினோம். அதே நேரத்தில்
இந்த ஆட்சியில்தான் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொல்லி தலைமைச் செயலக முற்றுகை, சட்டமன்ற முற்றுகை, நெல்லை, கடலூர், சேலம் இந்த இடங்களெல்லாம் வந்து மத்திய சிறை முற்றுகை, இவ்வளவு பெரிய போராட்டங்களை, மாநிலம் தழுவிய போராட்டங்களை, மண்டலம் தழுவிய போராட்டங்களை, மாவட்டம் தழுவிய போராட்டங்களாக நம்ம நடத்தியிருக்கோமா இல்லையா? அப்போது எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கின்றோம், பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுகிறோம். அந்த அடிப்படையில் தான் இதை புரிந்து கொள்ளணும். இப்போது இன்னொரு பெரிய அபாயம் இருக்குது தமிழ்நாட்டில். என்னென்னா, திராவிட கட்சிகளை அடிக்கணுங்கிறத வட இந்திய அரசியலாக இருக்குது. அதிமுகவை ஒழிச்சு கட்டணும், அதிமுக ஒழிச்சு கட்டினது அப்புறம் திமுக ஒழிச்சு கட்டணும். ஏற்கனவே அவங்க ஒரு முழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. அப்போ திராவிட கட்சியை அடிக்கணுங்கிற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அதிமுகவை எந்த அளவுக்கு பலகீனப்படுத்தி அவர்களை வந்து உட்கட்சி பிரச்சனைகளே சிக்கி திணறக்கூடிய நிலைக்கு யார் தள்ளியது என்பது எல்லாருக்குமே தெரியும். இன்று வரை அந்த கட்சி தங்களுடைய பழைய நிலைக்கு மீண்டு வர போராடி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம இப்போ ஒன்றா நினைக்கிறோம், தமிழ்நாட்டை ஒன்று திமுக ஆளணும், இல்லையா அதிமுக தான் ஆளணும். 2 திராவிட கட்சிகளை தவிர்த்து 3வது கட்சி எதுவும் வந்துடக்கூடாது நாங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய பார்வை. இந்த நிலையில் அதிமுகவை பலகீனப்படுத்துவது போல திமுகவையும் பலகீனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நேரத்தில் திமுக கொள்கை பூர்வமாக அரசியல் ரீதியாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி திராவிட மாடல் அரசு, நாங்கள் இப்படி தான் இருப்போம், 10,000 கோடி ரூபா தந்தாலும் சரிதான், மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய துணிச்சலோடு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசை நாங்கள் வந்து ஓரிரு விஷயத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கெல்லாம் இருக்குது. அதற்காக ஒழிக்கணும், எதிர்க்கணும், பகைக்கணும், வீழ்த்தணும்னு நினைக்கிறது வந்து அரசியல் அறிவில்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலை. நாம் அப்படி செய்ய விரும்பலை. இந்த நேரத்தில் இந்த அரசியல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இவ்வளவு துணிச்சலாக செயல்படக்கூடிய இந்த அரசு தமிழ்நாட்டுக்கு தேவை என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த ஓரிரு விஷயங்களுக்காக ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து பகைக்கணும்னு சொன்னோம்னா அது பிஜேபிக்கு தான் ஃபேவராக அமையும். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ இந்த இடத்துல தான் திமுகவை ஒழிக்கிறதுக்காகவோ இல்லை அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்காகவோ தமிழக வெற்றி கழகம் ஏவி விடப்பட்டிருக்கு பாஜகவால் அப்படின்ற ஒரு விமர்சனம் தாவேகா மேல இருக்குல்ல, அது நீங்க அப்படித்தான் பாக்குறீங்களா? அவருடைய பேச்சை வச்சு நான் சொல்றேன், பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார். சரி, அன்னைக்கு கூட ஒரு முறை பேசும்போது ஒரு ஃப்ளோவில் பேசிட்டான்னு கூட நம்ம கருதுறதுக்கு இடம் உண்டு. அதன் பிறகு மறுபடியும் என்ன பேசினார், அதே பாசிசம் பாயாசம் சொல்லி கிண்டல் பண்ணி பேசினார். விஜய் அவர்களுக்கு பாசிசம்னா என்ன, பாயாசம்னா என்னங்கிறத புரியணும். பாசிசத்தில் விஷம் இருக்குது, பாயாசத்தில் இனிப்பு இருக்குது, ரெண்டும் ஒன்றல்ல. இன்னொன்று, தன்னுடைய கொள்கை எதிரியான பாஜகவையும் அரசியல் எதிரியான திமுகவையும் சமப்படுத்த பார்க்குறாரு. எங்கேயாவது திமுக வந்து கலவரம் செஞ்சு கற்பழிப்புகளை வந்து ஊக்குவிச்சிருக்கிறா, அதாவது இனப்படுகொலைகளை ஊக்குவிச்சிருக்கா திமுக எங்கேயாவது, அல்லது திமுக வந்து சாதி கலவரத்தை ஊக்குவிச்சிருக்காங்களா? திமுக அந்த தவறு என்றையும் செஞ்சதில்லை. அவர்களுக்குன்னு கொள்கை கோட்பாட்டோடு அவங்க இயங்குறாங்க. திராவிட கட்சிகள் எல்லாமே அப்படி தான் பெரும்பாலும் நான் சொல்கிறேன். ஆனால் பாஜக அப்படியா? அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய திமுகவை வந்து கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு விஜய் சமப்படுத்தி பேசுவோம் நியாயமா என்று நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். குஜராத்தில் வந்து இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் 3000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கர்ப்பிணிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், வயதுக்கு வராத பெண் குழந்தைகள் சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டாங்க, நிறைமாத கர்ப்பிணியுடைய வயிறு திரிசூலத்தால் கிழிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அட்டூழியங்களை செய்த வரலாறு பாஜகவுக்கு உண்டு. பாகல்பூர் கலவரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட வேண்டும், விசாரிக்க வேண்டும். மீரட் கலவரத்தை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டும். மொராதாபாத் கலவரத்தை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்த சமூகம் இந்த முஸ்லீம் சமூகம். இதுக்கெல்லாம் காரணம் பாஜக, ஆர்எஸ்எஸ். அதே போன்று மணிப்பூரில் இன்னைக்கு பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 1.5 வருஷத்தை தாண்டி எங்கள் அமைதி ஏற்படுத்த முடியல. ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை சாதியால் பிரித்து குக்கிகள் மெய்த்திகள் என்று மோத விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். இப்படிப்பட்ட அரசியலை பின்னணியாக கொண்டவர்களை தான் நம்ம ஃபாசிஸ்ட்னு சொல்கிறோம். அந்த ஃபாசிஸ்டுகளும் திமுகவும் ஒன்றா? இப்படி விஜய் பேசுவதற்கு பின்னணி என்ன? எனவே இந்த சந்தேகம் வந்து வலுத்து வருவதற்கு விஜயுடைய பேச்சு தான் காரணம். விஜய் தான் தெளிவுபடுத்தும். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் பெண்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் இணைந்து தானே இந்த திமுக அரசுக்கு வாக்களித்து அவங்கள வந்து வெற்றி பெற செய்தோம், ஆனால் அவங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது நம்ம இதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, அண்ட் 2026 நம்ம அவங்கள ஆட்சியை விட்டு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்று மகளிர் தினம். நீங்கள் ஒரு சகோதரி, என்னை சுமந்தவள் ஒரு தாய், எனக்கு வாரிசுகளை தந்தவள் மனைவி, எல்லாமே பெண்கள் தான். பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. பெண்கள் மீதான வன்முறையை, பெண்கள் மீதான அடக்குமுறைகளை ஏவக்கூடியவர்கள் மனிதாபிமானமற்றவர்கள். இதுதான் நம்முடைய பார்வை. ஆனால் உலகம் முழுக்கவே பெண்களுக்கான வன்முறைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. நாடு தழுவிய அளவுக்கு இந்தியாவிலும் இது இருந்துகிட்டு தான் இருக்குது. அதே போன்று தமிழ்நாட்டிலும் ஓரிரு சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம சொல்லலை, ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கிறது. ஓரிரு சம்பவங்களை அரசு ஆதரிக்கவில்லை, உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறது.
அரசாங்கத்துடைய கண்காணிப்புகளையும் நடவடிக்கைகளையும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பையும் மீறி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஒரு அரசை குற்றம் சுமத்த முடியாது. அரசு அந்த பாதிப்புகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால், அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அவருடைய குறைகள் நாம் ஏற்றுக்கொள்ளலாம், நாமும் சேர்ந்து கண்டிக்கலாம். உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்போது ஓரிரு சம்பவங்களை மையமாக வச்சு இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, இங்கே தான் அவங்களுடைய அரசியல் சூழ்ச்சி இருக்குது. எப்படின்னா, நம்முடைய டெல்லியில் தலைநகரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஷீலா தீக்ஷித் அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும்போது டெல்லியை அழகுபடுத்தி, டெல்லியை வலிமைப்படுத்தி, வளப்படுத்தி மேம்படுத்தினாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, நிர்பயாங்கிற ஒரு பெண் கற்பழிப்பு சம்பவத்தை மையமாக வச்சு என்னமோ இந்த அரசே அதுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற தோற்றத்தை வச்சு உண்ணாவிரதம், ஊர்வலம், மெழுகுவர்த்தி யாத்திரை நடத்தி அந்த ஆட்சி கவிழ்த்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு வந்தாங்க. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போது நாடு முழுக்க இவங்க பெண்கள் பிரச்சனையை மையப்படுத்தியே மேற்கு வங்கத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அது யாராவது நம்ம ஆதரிக்க முடியுமாங்க? நம்ம பெத்த பிள்ளைக்கு அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம புதிப்புமோ இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பெண் ஆள்றாங்க. இத்தனைக்கு எங்கள் மம்தா பானர்ஜி மேடம் அவங்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன், புரிந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாநிலத்திலே அமளி ஜீவன் அடித்தாங்க. ஆனால் இவர்கள் என்ன பெண் காவலர்களா? ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு விதவை என்ற காரணத்திற்காக அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு அழைக்கப்படவில்லை. ஒரு பழங்குடியினர் பெண்ணை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லது வேறு சில காரணங்களையும் சேர்த்து நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு அழைக்கப்படவில்லை. நீங்கள் பெண் உரிமையை பற்றி பேசலாமா? அதாவது குஜராத்ல கற்பழிக்க பேசுறது விஜய் தானே, நீங்க ஏன் பாஜக? நான் என்ன சொல்றேன், அதையெல்லாம் விஜய் கண்டிச்சாரா? விஜய் கண்டிக்கணுமா இல்லையா? அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய விஜய், வேடிக்கை பார்த்த விஜய் இப்போது திமுகவுடைய அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மகளிர் தினத்தன்று தேவையில்லாமல் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கிறார். இது நியாயம் இல்லை. ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் தான் நான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் தான் எங்கள் ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னும் போது தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் பேசணும், பாஜகவை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற வரையறை ஏதாவது இருக்கா இங்கே? அதாவது அரசியலும் வந்துருச்சுன்னா உலக அரசியலையும் பேசணும், தேசிய அரசியலையும் பேசணும், உள்ளூர் அரசியலையும் பேசணும். அதுதான் சரியான அரசியல். அவர் விஜய் அவர்கள் அரசியல் களத்தை வந்திருக்காரு. நாங்கள் அவங்க அரசியலுக்கு வரக்கூடாது நாங்கள் சொன்னோமா? சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. ஜனநாயக நாட்டில் யாரெல்லாம் 18 வயதை நிரம்பியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய அரசியல் சித்தாந்தத்தை வெளிப்படுத்தலாம், விரும்பிய கட்சியை தொடங்கலாம், மக்களை சந்திக்கலாம், மக்கள் ஆதரவு அளித்தால் அவங்க வெற்றி பெற்று ஆட்சியில் அமரலாம். விஜயை நம்ம அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் விஜய் அவருடைய அரசியல் யாரை நோக்கி இருக்கிறது, எதை நோக்கி இருக்கிறதே தெளிவுபடுத்தணும். நான் இந்த காணொலி வாயிலாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் சென்னையில் தயவு செய்து பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை நடத்துங்கள். பத்திரிகையாளர்களை சந்தித்து அவருடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதன் பிறகு மற்ற விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம். கட்சி தொடங்கி இந்த ஓராண்டு காலத்துல விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே திமுகவையோ இல்ல பாஜகவையோ நேரடியா குறிப்பிடாம தான் மத்திய அரசு, மாநில அரசு, ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடக்க மாநாட்டிலே சொன்னாரு. திமுக அதிமுக பெயர் சொன்னாரு. அதுதான் தொடக்க விழா மாநாட்டில் திமுக சொல்ல, இன்னைக்கு திமுகன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. தொடக்க விழா மாநாட்டிலே சொன்னாரு. ஆளுங்க, அதாவது ஆளும் அரசு தானே சொன்னாரு. அவரு திமுக தானே. அதுதான் திமுகன்னு குறிப்பிடாம ஆளும் அரசு, தமிழக அரசு தான் சார் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு திமுகன்னு வெளிப்படையா சொல்லும் போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேர்தல் நெருங்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். தேர்தல் நெருங்க அவர் தன்னுடைய அரசியலை தீவிரப்படுத்தி தாக்குதலை கூர்த்திட்டுகிறார். ஓகே, அப்படிதான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, அப்போ 2026க்கான வேலைப்பாடுகளை ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுடைய பார்வையை சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும், திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரும்பாலும் இங்கே அதிமுகவோட கூட்டணி வச்சா மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்லை தாவேகா அதிமுகவோட கூட்டணி வச்சா மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்ரெடி இங்கே ஆன்டி இன்கம்பன்சி ஓட் நிறைய இருக்கு டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா அப்படின் போது எப்படி பாக்குறீங்க? அரசியல் மாற்றம் ஏற்படலாம், ஆட்சி மாற்றம் ஏற்படாது. திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சகல தரப்பு மக்களுடைய உணர்வுகளை வென்றிருக்கிறது. இந்த மகளிருடைய பேராதரவு அவங்களுக்கு இருக்கு, நம்ம பார்க்குறோம். அதே போன்று இளம் தலைமுறையினர் திமுக வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம நாம் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், நம்ம வேறு கட்சி. ஆனால் நம்ம களத்தை கூர்ந்து கவனிக்கிறோம். அவருடைய இந்தி திணிப்புக்கு எதிரான, இந்தி மொழிக்கு எதிரான அல்ல, இந்தி திணிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை வளரும் தலைமுறை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலனுக்கு இது தேவை என்று புரிகிறார்கள். எல்லா தரப்புடைய ஆதரவையும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துனாங்க பார்த்தீங்களா, டீலிமிட்டேஷன். ஆமாம், அதெல்லாம் ஒரு நல்ல முன்முயற்சி. எல்லாருமே பாராட்டி எழுதுறாங்க. அது அவரை விமர்சித்தவர் கூட வலைதளங்களில் பாராட்டுறாங்க. தொகுதி குறைப்புக்கு எதிராக தான் மட்டுமே இயங்குகிறோம் என்பதை காட்டாமல் எல்லோரையும் அரவணைத்து நாங்கள் எல்லோரும் ஒரே மனநிலையில் இருக்கோங்கிறத காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு முதல்வராக அவர் உருவாகி இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் பாராட்டுறாங்க. நாமளும் அதான் பாராட்டுறோம். அப்போது நாலாபுரம் அவர்களுக்கு ஆதரவு பெருகிக்கொண்டே போகுது. அதனால்
நீங்கள் அதிமுகவோட விஜய் சேர்ந்தாலும் சரி, அதிமுகவோட பாஜக சேர்ந்தாலும் சரி, அல்லது இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தாலும் சரி, போட்டி வேண்டுமென்றால் கடுமையாக இருக்கலாமே தவிர ஆட்சி மாற்றம் நிகழாது. மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். போட்டி கடுமையாக இருக்கும். வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை 150 200 என்று அந்த எல்லைகள் இருக்கிறதோ அந்த எல்லைகளுடைய எண்ணிக்கையில் வேண்டுமென்றால் குறையலாம். ஆட்சி மாற்றம் ஏற்படும். இல்ல, ஏன்னா இப்ப இதற்கான ஒரு அரசியலா தான் இந்த டீலிமிட்டேஷனுக்கான அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுதல. திமுக அரசு ஏற்பாடு செய்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக தான் முதன்மை கட்சியாக இருந்தது. முதல் கருத்தை வெளியிட்டது அதிமுக தான். இன்னும் சொல்ல போனா முதல் கருத்தை வெளியிட்டுட்டு வெளியே வந்து திமுக அரசியல் பண்றாங்கன்னு தானே பேசுறாரு ஜெயக்குமார் அவர்கள். ஏங்க, வெளியில பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அவர் பேசுறாருன்னா அது அவருடைய கருத்து. உள்ள என்ன பேசுனா இருந்தேன். உள்ள அவர் சொன்ன திருத்தங்களை வார்த்தைகளை விடாமல் முதலமைச்சரும் தலைமைச் செயலாளரும் குறித்து கொண்டு தீர்மானத்தை மாற்றி அமைத்தார்கள். அப்போது அங்கே வந்து எதிர்முகாமல் இருக்கக்கூடிய அதிமுக, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இன்னும் பலரும் ஒரே கருத்திலே ஒத்த கருத்திலே வந்து நின்றார்கள். அப்போ இதை எப்படி வந்து அரசியல் சொல்ல முடியும்? எல்லாருடைய உணர்வுகளையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூடமாக அந்த அவை இருந்தது. அதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சிருக்காரா இல்லையா? அதெல்லாம் பெரிய பாராட்டாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செய்யும்போது எதுக்காக அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படணும் சிந்தனையே வரணும்? அந்த சிந்தனை யாருக்கும் வரலை. எதிர்கட்சிகளுக்கு வந்து அவங்க எப்படி ஆளுங்கட்சியை பாராட்டிக்கிட்டே இருக்க முடியும்? அவங்க ஆளுங்கட்சியை குறை சொல்லணும், எதிர்க்கணும், விமர்சிக்கணும், ஆட்சியை மாற்றுவோம், நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போறோம்னு சொல்லணும். இப்படிலாம் சொன்னால் தானே எதிர்கட்சியாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் அவங்க தொண்டர்கள் அவங்களை விட்டு போயிடுவாங்களே. அதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எதிர்கட்சி அப்படின்னும் போது நம்ம யாரை புரிஞ்சுக்கலாம்? எதிர்கட்சி என்று சொல்லும் போது நிச்சயமாக அதிமுக தான். அதிமுக தான் வலிமையான எதிர்க்கட்சி. இப்ப அதற்கு தான் நிறைய போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அடுத்த தேர்தலில் 2026 எதிர்க்கட்சி இடத்தை யார் பிடிப்பது என்பதில் தான் எல்லாரும் போட்டி போடுறாங்க. அது விஜயா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும். ஆனால் உறுதியாக அதிமுக தான். இன்றும் அதிமுக தான் இருக்கு. நாளைக்கு எதிர்க்கட்சியாக அதிமுக தான் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.